இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படிக்கு நாம் வேத வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்துக்கு நாம் வேத வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இப்போ இந்த 22வது அதிகாரம் லூக்காவிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். போன வருஷம் நான் பண்ண பிரசங்கம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் என்ன பண்றாரு? வேதனையோடு அழுது ஜெபம் பண்ணுகிறார். என்ன சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே என்ன பண்ணப்படுது ஆக கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். இப்போ இயேசு என்ன வேதனையோடு ஜெபிக்கிறார் அப்படின்னா என்னன்னா, அவருக்கு மரணம் வரப்போகிறது. அப்போ ஒரு மனிதனாக அந்த மரணம் வருவது அவருக்கு எப்படி இருக்குது? ஒரு பயமா இருக்குது, ஒரு பதட்டமா இருக்குது, ஒரு போராட்டமா இருக்குது. அப்போ அவர் ஜெபம் பண்றாரு, எனக்கு மரணம் சம்பவிக்க போகிறது, என்னால் அதை என்ன பண்ண முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்ன பண்ணட்டும் ஆக கடவுது அப்படின்னு சொல்றார். இப்போ இங்க இருக்கிற நம்மளே எடுத்துக்கோங்க. நம்ம கிட்டே ஒருத்தர் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் செத்து போயிருவீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நமக்கு அதை நம்மளால என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அதுதான் மனித தன்மை. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த மனித தன்மையில அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு என்ன பண்ணட்டும் நீங்கி போகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றார். இப்போ நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் இயேசுவுக்கு மரணம் சம்பவிக்க போகிறது? ஏன் இயேசுவை அங்கே இருக்கக்கூடிய மத தலைவர்கள் கொல்லுவதற்கு முயற்சித்தார்கள்? ஏன் அவரை கொல்ல வகை தேடினார்கள்? இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான். என்னன்னா, அவருடைய போதனை. இயேசு கிறிஸ்து போதித்த போதனை தான் அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை அல்லது மக்களை, மத தலைவர்களை அவரை கொலை செய்வதற்கான யோசனைகளை என்ன பண்ண வைத்தது, செய்ய வைத்தது. ஸோ இயேசு என்ன போதிக்கிறார்? அவங்க ஏற்கனவே மத போதனைகளை என்ன பண்றாங்க, மக்கள் மனதில் போதித்து வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த போதனைகள் எப்படி, யார் கொடுத்த போதனைகள்? கடவுள் கொடுத்த போதனைகள் தான். ஆனா கடவுள் கொடுத்த போதனைகளை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திரிச்சிட்டாங்க. மறுபடியும் இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நான் என்ன சொல்லுது, அடி மேல அடி அடிச்சாதான் என்ன நகரும், அம்மி நகரும், இல்லைன்னா நகராது. அதனால தான் இதை மறுபடியும் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம மனசை வேற ஒரு விஷயத்தை வச்சு நிரப்பி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் இதை மறுபடியும் சொல்றேன். இப்போ உதாரணம் சொல்றேன் பாருங்க. இயேசு கடவுள் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளை கொடுக்குறாரு? உன் தாயும் தகப்பனை என்ன பண்ணுவாயாக, கனம் பண்ணுவாயாக. இதுதான் கடவுள் கொடுத்த கட்டளை. ஆனா மனிதர்கள் அதை திரிச்சிட்டாங்க. எப்படி திரிக்கிறாங்க? மத போதகர்கள், அந்த காலத்துல இந்த மத போதகர்கள் எப்படி திரிச்சிட்டாங்கன்னா, தாயின் தகப்பனை நீ கனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, என்ன செஞ்சா போதும்னா கோர்பான் என்ற ஒரு காணிக்கை நீ செலுத்துறேன்னு வாயை திறந்து சொன்னா போதும். அதுவும் செலுத்தினா கூட இல்லை, அதை செலுத்த போறேன்னு வாயை திறந்து என்ன பண்ணுமா சொல்லணுமா. அப்போ நான் கோர்பான் என்ற ஒரு காணிக்கையை கொடுக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா, தாய் தகப்பனை என்ன பண்ண வேணாம், கனம் பண்ண வேணாம். தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன பண்ண வேணாம், செய்ய வேணாம். இது எல்லாம் என்ன ஆயிடுச்சு, தீர்ந்துடுச்சு அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. இது யார் கற்றுக் கொடுக்குறா? மத குருமார்கள், மத போதகர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னைக்கும் கிறிஸ்தவ மதத்துல கிறிஸ்தவத்தை மதமாய் பார்க்கிறவர்கள் நிறைய மத வழிபாட்டு சடங்காச்சார முறைகளை யார் கற்றுக் கொடுக்குறாங்க? கிறிஸ்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா ஆண்டவர் கொடுத்த போதனைகளை ஜனங்களுக்கு என்ன பண்றதில்ல, கற்றுக் கொடுக்கறதில்ல. அப்போ இயேசு வந்து சொல்றாரு, கடவுளாகிய நான் கொடுத்த போதனை என்ன தெரியுமா? தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு, இதுதான் நான் கொடுத்த போதனை. ஆனா மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதை மாத்திட்டாங்க அப்படின்னு ஜனங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்து என்ன சொல்றாருன்னா, நீங்க மறுபடியும் எதுக்கு வாங்க, கடவுள் கொடுத்த கட்டளைக்கு என்ன பண்ணுங்க, திரும்புங்க, மனம் திரும்புங்கன்னு இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இப்போ இந்த ஜனங்கள் அந்த போதனைகளை கேட்டு குத்தப்பட்டு மனம் திரும்பும் போது அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, இந்த மத போதகருடைய கட்டுப்பாட்டுல இருந்து என்ன ஆகுறாங்க, ஜனங்க அப்படியே வெளியேறி யார்கிட்ட போறாங்க, இயேசு கிட்ட போறாங்க. இது யாருக்கு பிடிக்கல? இந்த மத போதகர்களுக்கு பிடிக்கல. இன்னொரு உதாரணம் சொல்றேன், ஏன்னா ஒரு சில உதாரணங்களை சொன்னாதான் சிலருக்கு நல்லா புரியும். இயேசு என்ன பண்றாருன்னா, ஓய்வு நாள்ல என்ன பண்றாரு,
கையில அந்த கதிர்களை கொய்து என்ன பண்றாங்க, சீஷர்கள் சாப்பிட்றாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, ஓய்வு நாளில் இந்த மாதிரிலாம் பண்றாங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, ஓய்வு நாளில் அவங்க பசியா இருக்கிறாங்க, அதனால அவங்க என்ன பண்றாங்க, சாப்பிட்றாங்க. இதே விஷயத்தை தான் யார் செஞ்சா, தாவீது வந்து என்ன பண்ணார்னா, தாவீதும் அவரோடு இருக்கிறவர்களும் அங்க ஆசரிப்பு கூடாரத்தில் போய் என்ன பண்றாங்க, தேவ சமூகத்து அப்பங்களை என்ன பண்றாங்க, எடுத்து சாப்பிட்டாங்களே, அதை நீங்க வாசிக்கலையான்னு கேட்குறாங்க. இப்போ கடவுளுடைய கட்டளையின்படி தேவ சமூகத்து அப்பங்களை யார் சாப்பிடக்கூடாது, மற்ற மக்கள் பொதுமக்கள் யாருமே என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆசாரியர்கள் மட்டும்தான் சாப்பிடணும். ஆனா தாவீதுக்கும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு என்ன வருது, பசி எடுக்குது. ஆபத்துக்கு என்ன இல்ல, பாவல் என்ற மாதிரி அவர் போய் என்ன பண்றாரு, அங்க ஆசாரியன்ட்டு கேட்கிற ஆசாரியன் சொல்றாரு, தேவ சமூகத்து அப்பம் மட்டும்தான் இருக்குதுன்றார். உடனே தாவீது சொல்றாரு, கொண்டு வாங்க, எங்களுக்கு எல்லாரும் என்ன பண்ணுது, பசி எடுக்குது, நாங்க சாப்பிட்றோம்னு சொல்றாங்க. ஆசாரியன் கொண்டு வந்து அதை கொடுக்குறாரு. ஆனா இதை தப்புன்னு யார் சொல்லல, அந்த மத போதகர்கள் சொல்லல. ஏன்னா அதை யார் செய்யறா, ராஜா செஞ்சிட்டாரு, அவர் யாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதனால அது என்ன கிடையாது, தப்பு கிடையாதுன்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஒன்றை செஞ்சுட்டாங்க, அதை வந்து என்ன சொல்றாங்க, தப்புன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஆக மொத்தம் சுருக்கமா சொல்லணும்னா, மத போதனைகளுக்கு எதிராக இயேசு என்ன பண்றாரு, போதிக்கிறார். ஜனங்களை சத்தியத்தை அறிகிறோம் அறிவிலை அவங்களை என்ன பண்றாரு, உருவாக்குகிறார். மூட நம்பிக்கைகள் அறியாமையிலிருந்து ஜனங்களை இயேசு என்ன பண்றாரு, விடுவிக்கிறார். இது யாருக்கு பிடிக்கல, மத போதர்களுக்கு பிடிக்கல. அதனால அவர் என்ன பண்ண போறாங்க, கொலை செய்ய போறாங்க. இப்ப இயேசுக்கு வர போராட்டம் என்னன்னா, மரண போராட்டம். இப்ப நான் தொடர்ந்து இந்த உண்மைகளை பேசி நான் மரிக்க வேண்டுமா, அல்லது இந்த உண்மைகளை பேசுவதை நிறுத்திவிட்டு நான் வாழ வேண்டுமா? இதுதான் கெத்செமனேல அவருக்கு வந்த போராட்டம், சோதனை. தொடர்ந்து இந்த சத்தியத்தை உண்மையை பேசி நான் மரிக்க வேண்டுமா, அல்லது இந்த உண்மையை பேசுவதை நிறுத்திவிட்டு நான் உயிரோடு வாழ வேண்டுமா? இப்ப இது எது தேவ சித்தம்? சத்தியத்தை பேசுறது தேவ சித்தமா, சத்தியத்தை பேசுறத நிறுத்துறது தேவ சித்தமா? சத்தியத்தை பேசுறதுதான் தேவ சித்தம். அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, இருந்தாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்ன பண்ணப்படுவது, ஆக கடவுதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எழுந்து என்ன பண்றாரு, போறார். அப்போதான் அவரை வந்து என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி அவர் என்ன பண்றாங்க, சிலுவையிலே என்ன பண்றாங்க, அறைகிறார்கள். சரியா? இப்போ அதுதான் போன வருஷம் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு வருஷம் கழிச்சு அதை அப்படியே கண்டினியூ பண்றேன். இப்போ அவரை என்ன பண்ணிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில வராங்க. ஓகேவா? இந்த சூழ்நிலையில் நீங்க எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டதுல இருந்து அவரை சிலுவையில் அறையிற வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். அந்த சம்பவங்கள் நடக்கும்போது அந்த சம்பவத்திலே ஒரு சில நபர்களை நாம் பார்க்க போகிறோம். அந்த நபர்களை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஏன் இதை நம்ம பார்க்க போறோம்னா, இந்த நபர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில சில கோட்பாடுகளை என்ன பண்ண போறோம், எடுக்க போறோம். ஏன் எடுக்க போறோம்னா, இந்த மாதிரி நபர்களாக நாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நாம் யாரை போல இருக்கணும்னா, யாரை போல இருக்கணும், இயேசுவை போல இருக்கணும். என்னன்னா, சத்தியத்துக்காக உயிரை கொடுக்கணும்னு சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ணணும், உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். அப்படிதான் நம்ம இருக்கணும். ஆனா இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட நபர்களை போல நாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதற்காக அதை நாம் என்ன பண்றோம், இன்னைக்கு நாம பார்க்கிறோம். சரி, இந்த லிஸ்ட்ல முதல்ல யார் வரா, 22வது அதிகாரம் 1 to 6 வரைக்கும் வாசிங்களேன். அதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். சோ இயேசுவை என்ன செய்யணும்னு யோசிக்கிறாங்க, கொலை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். அப்போ நம்ம நல்லா மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு மரிக்கவில்லை, அவர் என்ன பண்ணப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். மரிச்சிட்டார்னா என்ன அர்த்தம், அவரா இருந்தாரு, திடீர்னு என்ன ஆயிட்டாரு, இறந்து போயிட்டார். அதுதான் மரித்தார் என்ற அர்த்தம். இயேசு மரிக்கவில்லை, அவர் என்ன பண்ணப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். எதற்காக, அந்த மத போதனைக்கு எதிராக என்ன பண்றாரு, போதிக்கிறார். அதனால அவர் எப்படி கொலை செய்யலாம் அவங்க என்ன பண்றாங்க, வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். விளங்குதானா சொல்றது? அப்போ இயேசு என்ன செய்யப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். சரி, அப்போ அவரை எப்படி கொலை செய்யலாம் என்று என்ன பண்றாங்க,
வகை தேடுறாங்க. அப்புறம் என்ன நடக்குது? அப்பொழுது 12 ஒருவனாகிய ஆ, ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட ம், யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ம், அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் ம், சேனை தலைவர்களிடத்திலும் போய் ம், அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து ம், அவர்களோடே ஆலோசனை பண்ணினான். ம், அவர்கள் சந்தோஷப்பட்டு ம், அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். ம், அதற்கு அவன் சம்மதித்து ம், ஜன கூட்டமில்லாத வேளையில் ம், அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி ம், சமயம் தேடினான். ம். சோ இப்ப இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட 12 சீஷர்களில் ஒருவனாய் இருந்த யூதாஸ் காரியோத்து இப்போ பணத்துக்காக யாரை காட்டி கொடுக்க போறான்? இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? ஒரு சுயநலமுள்ள ஒரு செயல். அந்த செயலினாலே மற்றவங்களுக்கு என்ன வரும்? தீமை வரும். மற்றவங்களுக்கு என்ன வரும்? பாதிப்பு வரும். இதுதான் பைபிள்ல இருக்கிற பாவம். ஸோ இந்த டெஃபினேஷன் கீழே நீங்க எதை வேணாலும் என்ன பண்ணலாம்? கொண்டு வந்து வைக்கலாம். அது என்ன செயலா இருக்கும்? ஒரு சுயநலமுள்ள ஒரு செயலா இருக்கும். அந்த செயலை செய்யும் போது அதனால யாருக்கு பாதிப்பு வரும்? மற்றவங்களுக்கு பாதிப்பு வரும். மற்றவங்களுக்கு என்ன ஏற்படும்? தீமை ஏற்படும். இப்ப யூதாஸ் எப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யறாரு? இதே மாதிரி ஒரு செயலை தான் செய்யறார். என்ன செயல்? சுயநலமுள்ள ஒரு செயல். அவருக்கு என்ன தேவைப்படுது? 30 வெள்ளிக்காசு. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இது நீங்க இன்னைக்கு நம்ம 30 ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றோம். ஆனா அந்த காலத்துல அந்த 30 வெள்ளிக்காசு அப்படின்றது என்ன அமௌண்ட்? ஒரு பெரிய அமௌண்ட். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த இந்தியாவுல மட்டும் பணத்தால என்ன பண்ண முடியும்? என்ன வேணா செய்ய முடியும். யாரை வேணா விலைக்கு என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். அதே போலதான் இங்க யூதாஸ் காரியத்தை என்ன பண்றாருன்னா, 30 வெள்ளிக்காசுக்காக யாரை காட்டி கொடுக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறார். சிலர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல இயேசுவை காட்டி கொடுக்கணுன்றதுக்காக தான் இயேசுவை அவனை என்ன பண்ண வச்சாரு? பிறக்க வச்சாருன்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா கடவுள் சுயநலமுள்ளவரா மாறிடுறான்னு அர்த்தம். இப்போ கடவுள் இந்த பூமியில பிறக்கிற யாரும் தீமையானவர்களா இருக்கணும்னு அவர் என்ன பண்றதில்ல? விரும்புகிறது கிடையாது. இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொருவரும் நன்மை செய்யணும், நல்லவர்களாய் வாழணும்னு தான் யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். ஆனால் ஒவ்வொரு நபர்களும் தாங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம், தாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, தாங்கள் செய்யக்கூடிய ஒரு தீமையான செயலுக்கு அவங்க தான் என்ன மாறுறாங்க? பொறுப்பாளராக, காரணமாக மாறுகிறார்கள். அப்போ யூதாஸ் செய்யக்கூடிய ஒரு தீமையான செயலுக்கு யார் காரணம்? யூதாஸ் தான் காரணம். ஆனா அவன் அந்த தீர்மானத்தை எடுத்து அந்த செயலை அவன் என்ன பண்றான்? செய்யறான். எப்படி செய்யறான் பாருங்க. 47வது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரம் 47வது வசனம். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். சோ என்ன பண்றான்? முத்தம் கொடுக்கிறான். பொதுவா இந்த முத்தம்ன்றது எதனுடைய வெளிப்பாடு? அன்பின் வெளிப்பாடு, பாசத்தின் வெளிப்பாடு. ஒருத்தர் நமக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய ஓயாம என்ன பண்ணிட்டே இருப்போம்? முத்தம் கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா அந்த குழந்தை மேல நமக்கு என்னது? பாசம், வெளிப்பாடு. நம்ம பிள்ளைங்க வளர்ந்தா கூட அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவோம்? கன்னத்துல முத்தம் கொடுப்போம், நெத்தியில முத்தம் கொடுப்போம். அது பாசத்தினுடைய வெளிப்பாடு. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய கலாச்சாரத்துல ஒரு இது இருக்குது. இது ஒரு யூத கலாச்சாரம். என்ன கொடுக்கிறது? முத்தம் கொடுக்கிறது. அது ஒரு அன்பின் அல்லது மரியாதையினுடைய ஒரு வெளிப்பாடாக அது என்ன பண்ணுகிறது? காணப்படுகிறது. அப்போ அன்பின் அடையாளமா இருக்கக்கூடிய ஒன்றை வச்சு இவர் என்ன பண்றாரு? ஒரு துரோகத்தை வெளிப்படுத்துகிறார். இப்போ இயேசுனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவன் கூட இருந்தான், 3 வருஷம் கூட இருந்தான், கூடவே இருந்து சாப்பிட்டான், கூடவே படுத்து தூங்கினான், கூடவே நடந்தான், கூடவே பிரயாணம் பண்ணான். இத்தனைக்கும் இயேசு கிறிஸ்து ஊழியத்துல வந்த காணிக்கையெல்லாம் யார் கையில கொடுத்து வச்சிருந்தாரு? அவன் கையில தான் கொடுத்து வச்சிருந்தாரு. பணப்பை அவன் கையில தான் இருந்தது. அவன் பணத்தை பார்க்காதவன் கிடையாது. பணத்திலேயே உருண்டு பிறண்டவன் அவன்.
பணம் அவனுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு சூழ்நிலை வருகிறது, அவன் என்ன ஆயிரான், பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன யாரை காட்டி கொடுத்துறான், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விடுகிறான். அப்போ இந்த மாதிரியான ஒரு நபராக யார் இருக்கக்கூடாது, நாம இருக்கக்கூடாது. இப்போ இங்க பணத்துக்காக மட்டும்தான் ஜனங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. பணம், பதவி, புகழ், உயர்வு, வாழ்க்கையில உயரணும், அவங்க வேற லெவலுக்கு போகணும், சுயநலம் அவங்கள என்ன பண்ண வைக்குது, கூட இருந்தே நமக்கு என்ன பண்ண வைக்குது, குழி பறக்க வைக்குது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய நடந்திருக்குது. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒருத்தர் இருந்தார். அவரை யார் காட்டி கொடுத்தது சொல்லுங்க? கூட இருக்க ஒரு தமிழ் மன்னர், அவர் பேர் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்றவர் தான் இந்த கட்டபொம்மனை பற்றி வெள்ளைக்காரர்களுக்கு என்ன பண்ணாராம், காட்டி கொடுத்தார். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் ஒரு நாடகம் எழுதியிருக்கிறார், ஜூலியஸ் சீசர் அப்படின்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்துல அந்த ராஜாவுடைய முதுகுல புரூட்டஸ்னு ஒருத்தன் என்ன பண்ணுவான், குத்துவான். அவன் யாருன்னா அந்த ராஜாவுக்கு ஒரு நெருங்கிய நண்பன். அப்போ அந்த ஷேக்ஸ்பியருடைய டிராமால ஒரு டைலாக் வரும், யூ டு புரூட்டஸ் அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன, புரூட்டஸ் நீ என்னுடைய நண்பன், நீயுமா இந்த கூட்டத்தோடு சேர்ந்து என்னுடைய முதுகில் குத்தி விட்டாய் அப்படின்னு ஒரு டைலாக் அவர் பேசுவார், ஜூலியஸ் சீசர். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அது நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும், நம்ம கூட நெருக்கமா பழகினவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம சொல்லுங்க, எதிரி கூட நேரா என்ன பண்ணுவான், குத்துவான், நெஞ்சிலே குத்துவான். ஆனா துரோகிகள், நம்பிக்கை துரோகிகள், அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம முதுகுல குத்துவாங்க. ஆனா நாம அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகிகளாக என்ன பண்ணக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது, வாழக்கூடாது. நாம் யாரெல்லாம் நம்மளை நம்புறாங்களோ, நம்ம மேல அன்பை காட்டுறாங்களோ, அன்பை வெளிப்படுத்துறாங்களோ, அவங்களுக்கு அந்த அன்புக்கு நம்ம என்னவா இருக்கணும், உண்மையாக இருக்கணும். பணத்துக்காகவோ பதவிக்காகவோ பேர் புகழுக்காகவோ நம்மேல் அன்பு வைத்து நம்மேல் நம்பிக்கை வைத்தவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது. ஸோ இதுல இருந்து நாம அந்த பாடத்தை என்ன பண்ணுகிறோம், கற்றுக்கொள்கிறோம். ஆகவே நாம் யூதாஸாக என்ன பண்ணக்கூடாது, மாறிவிடக்கூடாது. அடுத்தது யார் லிஸ்ட்ல வரானா, பேதுரு வரார். பேதுரு இப்ப சீசர்ல ஒருத்தன் நம்பிக்கை துரோகி ஆயிட்டான். இன்னொருத்தர் என்ன ஆகிறார்னா இயேசுவை மறுதலிக்கிறவராக மாறுகிறார். இப்ப நீங்க இதே 22ஆம் அதிகாரம் 54வது வசனத்துல இருந்து வாசிப்போம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றார். பேதுருவும் யாரோடு இருந்தாரா, இயேசுவோடு இருந்தவன் அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு. அந்த பொண்ணு, அந்த பெண் சொல்றாங்க. அப்புறம் அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன், அவனை என்ன பண்றாராம், அறியேன் என்று மறுதலித்தான். சோ என்ன சொல்றாரு பேதுரு, ஐ டோன்ட் நோ ஹிம் அப்படின்றார், எனக்கு அவரை தெரியாதுன்றார். சரிங்களா, ஓகே, ஒரு வாட்டி சொல்லிட்டார். அடுத்தது சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல. நீ யார ஐடென்டிஃபை பண்ற, தப்பான ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ற, அது நான் கிடையாது அப்படின்றார். அடுத்தது ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுந்தான். இப்போ இங்க பேதுரு, அவனும் இயேசு கிறிஸ்துடைய ஒரு சீஷனாக அவன் இருக்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்து பேதுரு
அந்த சீஷரோடு கூட உட்கார்ந்து அவர் பேசும்போது, நான் மரிக்க போகிறேன், உங்களை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எதிர்காலத்துல உங்களை என்ன துன்பப்படுத்துன மாதிரி உங்களெல்லாம் துன்பப்படுத்துவாங்க அப்படிலாம் பேசும்போது பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உமக்காக என்ன பண்ணுவேன், நான் நிற்பேன், உமக்காக உயிரையும் நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் அப்படின்னு பேதுரு சொல்றார். சரிங்களா? இப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, பேதுருவை வான் பண்றாரு. பேதுருவே, நீ இப்படி தைரியமா சொல்ற, ஆனா உனக்கு என்ன வரப்போகுது, சோதனை வரப்போகுது. இன்னைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன எத்தனை முறை மறுதளி போற, 3 தரம் மறுதளிக்க போற. ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் உன்னை விட்டு ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன பண்றேன், வேண்டிக் கொள்றேன் அப்படின்றார். சரிங்களா? அப்போ இயேசு முன்கூட்டியே, இயேசுக்கு என்ன தெரியும், பேதுரு 3 முறை என்ன பண்ண போறாரு, மறுதளிக்க போறாருன்னு தெரியும். இப்ப இயேசுக்கு முன்னாடியே தெரியும்ன்றனால இவர் மறுதளிச்சாரா சொல்லுங்க? இல்ல, இயேசுக்கு முன்கூட்டியே தெரியும். ஆனா இயேசுக்கு தெரிஞ்சதுனால இவர் என்ன பண்ணல, மறுதளிக்கல. இப்ப நல்லா கவனிக்கணும், இயேசுவுக்கு இவர் மறுதளிப்பான்னு தெரியும், ஆனா பேதுருவுக்கு தெரியாது. ஏன்னா பேதுரு தைரியமா என்ன சொல்லிட்டாரு, எந்த சூழ்நிலை வந்தாலும் உமக்கு உயிரை கொடுக்கறதுக்கு நான் என்னவா இருக்கிறேன், ரெடியா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் உயிரை கொடுப்பாரா, இவர் மறுதளிப்பாரா அப்படின்றது யாருக்கு தெரியாது, பேதுருவுக்கு தெரியாது. இப்போ இவரு இயேசுவை அறியேன்னு சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவரைத்தான் அவர் என்ன பண்ணவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. நிறைய நேரங்களிலே நாம் யார் என்பது நமக்கே தெரியாது. ஒரு சூழ்நிலை வந்தாதான் நமக்கு தெரியும். சூழ்நிலை வராத வரைக்கும் நம்ம அப்படிதான் யாராதான் இருப்போம், ரொம்ப நல்லவங்களா இருப்போம். ஐயோ இவரா ரொம்ப நல்லவருங்கன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அவர் உண்மையாவே ரொம்ப நல்லவரா அல்லது அவர் ரொம்ப கெட்டவரான்றது அந்த சூழ்நிலையில தான் அவரை வெளிப்படுத்தி கொண்டு வரும். இப்போ இவர் இயேசுவை அறிந்திருக்கிறாரா அறிந்திருக்கலையா அப்படின்றது கேள்வி இல்லை. இப்போ என்ன வருதுன்னா, பேதுரு தன்னை அறிந்திருக்கிறாரா அறியவில்லையா என்பதுதான் கேள்வியா வருதாங்க. இப்போ அவரை பத்தி அவருக்கு என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு, என்னால இயேசுவுக்காக இந்த சூழ்நிலை என்ன பண்ண முடியல, தைரியமா நிக்க முடியல. என்னால இயேசுவுக்காக உயிர் கொடுப்பேன், நான் துணிஞ்சு உயிர் கொடுப்பேன்னு சொன்னேன். ஆனா இந்த சூழ்நிலை என்னால என்ன பண்ண முடியல, துணிஞ்சு அதை செய்ய முடியல. நான் என்ன சொல்லிட்டேன், அவரை நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நீ சொல்றது எனக்கு புரியலன்னு சொல்லிட்டேன். நான் அவன் இல்லைன்னு நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். அவர் மறுதளிக்கிறார். மறுதளிச்சு அந்த சேவல் கூன உடனே தான் அவர் யாருன்றது அவருக்கு தெரிய வருது. அவர் யாருன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு, மனம் கசந்து அழுகிறார். நிறைய நேரங்கள்ல நாம் உட்கார்ந்து யோசிக்கணும். என்ன யோசிக்கணும், நான் யார், உண்மையாகவே நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனா இருக்கிறேனா, உண்மையான சீஷனா இருக்கிறேனா? நான் எத்தனையோ டயலாக் பேசுறேன், எத்தனையோ வசனங்கள், வீர வசனங்கள்லாம் நான் பேசுறேன். ஆனா சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையிலே நான் இயேசுவுக்கு உண்மையான சீஷனாக இருக்கிறேனா? இயேசுவை அறிந்தவனாய், இயேசுவை புரிந்தவனாய், இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை உள்வாங்கினவனாய் அந்த சூழ்நிலையில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? இன்றைக்கு நாம் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ நாம இயேசு கிறிஸ்துவின் போதனை பத்தி கேட்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு நாம் நினைக்கிறோம், இயேசுவுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த மாதிரியான சூழ்நிலை வந்தால் நாம் எப்படி நடந்து கொள்வோம்? இப்போ உயிர் காப்பத்தான சூழ்நிலை மட்டும் நான் சொல்லல, நம்மளை கோபப்படுத்துற ஒரு சூழ்நிலை, நம்மளை பாவம் செய்ய வைக்கிற ஒரு சூழ்நிலை, நம்மளை சுயநலவாதியா செயல்பட வைக்கிற ஒரு சூழ்நிலை, நம்மளை திருட வைக்கிற ஒரு சூழ்நிலை, பொய் பேசுற வைக்கிற ஒரு சூழ்நிலை, அந்தந்த சூழ்நிலைகள் நம்மை சுற்றி நெருக்கும் போது அந்த சூழ்நிலையில நாம் எப்படிப்பட்ட நபர்களாக நாம் செயல்படுகிறோம்? உண்மையான இயேசு கிறிஸ்துவின் சீஷராக செயல்படுகிறோமா? ஒருவேளை அப்படி நம்ம செயல்படலனா நாம் செய்த தவறை நாம் என்ன பண்ணணும், உணர்ந்து என்ன பண்ணணும்? பேதுரு என்ன பண்ணாரு, மனம் கசந்து அழுதா. அப்போ நாம் அந்த தவறை உணர்ந்து மனம் கசந்து அழுது நாம் மனம் மாறினால் பேதுருவை போல இயேசுவுக்காக உயிர் கொடுக்க என்ன பண்ணுவோம், துணிவோம். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. பின் நாட்களிலே பேதுரு இயேசுவுக்காக உயிரை கொடுத்தாரா?
உயிரை கொடுத்தார். பேதுரு எப்படி தெரியுமா உயிரை கொடுத்தாரு? பேதுருவையும் சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்போ அவர் சொன்னாரு, என்ன நேரா சிலுவையில் அரையாதீங்க. எப்படி அரைங்க? தலைகீழ அரைங்க. நான் இயேசுடைய பாதத்தை முத்தம் கொடுத்துட்டே என்ன பண்றேன்? நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயப்படாம இயேசுவை ஒரு காலத்திலே மறுதலித்தவர் மனம் திரும்பினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தைரியமா இயேசுவுக்காக என்ன பண்ணார்? உயிரை கொடுத்தார். இப்போ நம்ம ஒரு காலத்துல இயேசு சீஷன் சொல்லி சீஷனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாம இருந்திருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும், மனம் கசந்து அழுகணும், பாவத்தை அறிக்கையிடணும். அதுக்கப்புறமா இயேசுவுக்காக எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த இடத்துல நின்றாலும் இயேசுவுக்காக உண்மையான சீஷனாக என்ன பண்ணணும்? தைரியமா நிக்கணும், துணிஞ்சு நிக்கணும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, அடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மத போதகர்கள், மத குருமார்கள். இது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா 22ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. நான் தினம்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாய் இருக்கிறது என்றார். சரி, இப்போ இவங்க இயேசு யார்? இயேசுவை பிடிக்க வந்தவர்கள் யார்? 2 பேருமே யூதர்கள். இயேசுவும் யூதர், வந்தவங்களும் யாரு? யூதர்கள். இப்போ இயேசுவும் அந்த கடவுள் கொடுத்த போதனையை சரியா என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறார். இந்த யூத மத தலைவர்களும் கடவுள் கொடுத்ததாக என்று சொல்லி எதை கற்றுக் கொடுக்குறாங்க? மனித போதனைகளை, மனித பாரம்பரியங்களை, மூட பழக்க வழக்கங்களை ஜனங்களுக்கு என்ன பண்றாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க மத போதகர்களுடைய போதனைக்கு எதிராக யாருடைய போதனை இருக்குது? இயேசு கிறிஸ்துடைய போதனை இருக்குது. அதனால இயேசுவை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இப்போ பாருங்க, அவர் ஒரு போதகர், ஒரு டீச்சர், ஒரு கடவுள், ஒரு தீர்க்கதரிசியா அவர் இருக்கிறாரு. இப்போ அவரை பிடிக்க வரும்போது எப்படி வராங்க? திருடனை பிடிக்கிற மாதிரி வராங்க. இருட்டு நேரத்துல, மறைவான நேரத்துல, அதுவும் அவரோடு இருக்கிற ஒரு ஆளை தனக்கு கூலியாளா, கை காலையாளா விலைக்கு வாங்கி அந்த ஆளை வச்சு அவரை என்ன பண்றாங்க? இப்போ நீங்க இப்படி இமேஜின் பண்ணக்கூடாது. இப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இந்த மாதிரி லைட்டு, நைட் டைம்ல ஸ்ட்ரீட் லைட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எங்க பார்த்தாலும் எப்படி இருக்கும்? கும் இருட்டா இருக்கும். அந்த இருட்டில் போய் இயேசு கரெக்டா என்ன பண்ண முடியாது? மற்றவங்களால அடையாளப்படுத்த முடியாது. ஏன்னா இயேசு அந்த 12 சீஷரோட ஒருத்தரா என்ன பண்ணாரு? இருந்தார். அவருடைய வாசனை அந்த சீஷர்கள் மேல என்ன வாசனை வந்தது? அதே வாசனை தான் அவர் மேல வந்தது. சீஷர்கள் எப்படி தாடி வச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் அவர் தாடி வச்சிருந்தாரு. சீஷர்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டதோ அதே மாதிரி தான் அவர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு. அவர்களுக்குள்ள என்ன இல்லை? வித்தியாசம் இல்லை. அதனால அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளை வச்சு என்ன பண்ணணும்? அவரை அடையாளப்படுத்தி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் போறாங்க, இந்த மத போதகர்கள் எல்லாரும் வெறியா போறாங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 26ஆவது அதிகாரம் 4வது வசனம். இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். என்ன பண்றாங்களாம்? எப்படி பிடிக்கணுமா? தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி என்ன பண்ணுகிறார்கள்? ஆலோசனை பண்ணுகிறார்கள். அப்போ இயேசுவை கொலை செய்தது யார்? யூதர்கள், யூத மத தலைவர்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க ஜெபம் செய்வாங்க. இஸ்ரவேலுக்காக என்ன பண்ணுவோம்? வேண்டிக் கொள்வோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து யாருக்கு ஜெபம் பண்ணோம்? இஸ்ரவேலுக்கு ஜெபம் பண்ணோம். ஏன்னா இஸ்ரவேலர்கள் யாரை கொலை செய்திருக்கிறார்கள்? இயேசுவை கொலை செய்திருக்கிறார்கள். அது நல்ல செயல். அதனால யாருக்காக ஜெபம் பண்ணுவோம்? இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். இப்போ நம்ம இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக மட்டும் ஜெபம் பண்ணுமா? சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய சமாதானத்துக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இஸ்ரவேலுக்கு ரொம்ப சிறந்தவர்கள்லாம் கிடையாது. ஏன்னா இன்ஃபேக்ட் அவங்க தான் யாரை கொலை செஞ்சிருக்கிறாங்க? இயேசுவை கொலை செய்தவர்கள். அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனா யாரெல்லாம் அவரை திட்டமிட்டு கொலை செய்தாரோ அவங்களுக்கு என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, இப்போ இவங்க என்ன பண்றாங்க பாருங்க. 22ஆம் அதிகாரம் 66வது வசனத்துல இருந்து வாசிப்போம்.
விடியற்காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அவங்க வந்து முதல்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க இயேசு கிட்ட, நீர் கிறிஸ்துவா அப்படின்னு கேட்கறாங்க. கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்? காப்பாற்றுகிறவர், வேற இரட்சகர், அப்புறம் யூதர்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்து அப்படின்ற வார்த்தை அது வந்து கிரேக்க வார்த்தை, எபிரேய வார்த்தையில மேசியா அப்படின்னு பேர். சரிங்களா? எபிரேய வார்த்தையில மேசியா, கிரேக்க வார்த்தையில கிறிஸ்து. இப்போ அந்த மேசியா கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதே மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர் ஜனங்களை என்ன பண்ண போறார்? ரட்சிக்க போகிறார். ஜனங்களை என்ன பண்ண போகிறார்? காப்பாற்ற போகிறார். இப்போ பழைய ஏற்பாட்டு காலங்களில் 3 பேர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. யார் யாரு? ஆசாரியர்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள். இப்போ ராஜாக்கள் அப்படின்னு சொல்லும்போது மெல்கி மேசையா அப்படின்னு சொல்லுவாங்க. மெல்கி மேசையா அப்படின்னா ராஜாவாகிய மேசியா. தீர்க்கதரிசி அவரும் மேசியா தான். ஏன்னா அவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவரும் ஜனங்களை தேவனிடத்திலிருந்து, அதாவது மனித பாவத்திலிருந்து காப்பாற்றி யார்கிட்ட சேர்க்கிறவங்க? கடவுள்கிட்ட சேர்க்கிறவங்க. ஆசாரியர்களும் அப்படிப்பட்டவங்க தான். அவங்க கடவுளுடைய போதனைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களை கடவுளோடு என்ன பண்ணுகிறவங்க? இணைக்கிறவங்க. அதே மாதிரி ராஜாவும் என்ன அவரவர்? ஜனங்களை காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர். அவருடைய ரட்சிப்பு காப்பாற்றுதல் எப்படின்னா பொலிட்டிக்கல், அதாவது ராஜரீக ரீதியாக அவர் அவங்களுக்கு தலைவராக இருந்து எதிரிகளுடைய கையிலிருந்து இவங்களை என்ன பண்ணுவார்? காப்பாற்றுவார். அதுதான் ராஜாவுடைய வேலை. இப்போ இவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா இயேசு கிட்ட, நீ ராஜாவா, நீ மேசியாவா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், இயேசு அவருடைய வாழ்க்கையில அவர்கிட்ட நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. இப்போ யார் யாருடைய கேள்வியெல்லாம் ரொம்ப நியாயமான முக்கியமான கேள்வியா இருந்ததோ அவங்க எல்லாருக்கும் இயேசு என்ன கொடுத்திருக்கிறார்? பதில் கொடுத்திருக்கிறார். யாருடைய கேள்வியெல்லாம் அவங்க ஏதோ ஒன்று நினைச்சு கேட்குறாங்க அப்படின்னு இருக்குதோ, யாருடைய கேள்வியெல்லாம் அவருக்கு நியாயமா தோணலையோ, அவருக்கு முக்கியமா தோணலையோ, அவங்களுக்குலாம் அவர் என்ன கொடுத்ததில்ல? பதில் கொடுத்ததில்ல. இப்போ இங்க இவங்கெல்லாம் மக்கள் பார்வையில முக்கியமானவங்க. அவங்க வந்து இயேசு கிட்ட என்ன கேட்கிறாங்க? நீ மேசியாவா, நீ கிறிஸ்துவான்னு கேட்கிறாங்க. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள். அப்புறம் நான் உங்களிடத்தில் வினாவினாலும் நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்வியை கேட்டாலும் எனக்கு மாறுதரம் சொல்ல நீங்க பதில் என்ன பண்ண மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. அதனால உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். ஓகேங்களா? இப்போ நான் நிறைய பேர்கிட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா கேள்வி கேளுங்க கேட்பேன். சிலர் வீட்டுக்கெல்லாம் போனோடனே முதல் கேள்வி என்ன? நீங்க பைபிள் படிச்சு அந்த பைபிள் படிக்கும் போது உங்களுக்கு வந்த கேள்வி ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுங்க, கேளுங்கன்னு. எல்லாரும் என்ன திரும்ப சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? கேள்வியே இல்லைன்னுவாங்க. கேள்வியே இல்லைன்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ள என்ன திரும்ப வரும்? அப்பனா இவங்க என்ன பண்ணல? பைபிளே படிக்கல. நீங்க உண்மையா பைபிளை படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? கட்டாயமா கேள்வி வரும். நியாயமா உங்களுக்கு கேள்விகள் வந்தா அந்த கேள்விக்கு நான் என்ன சொல்வேன்? பதில் சொல்லறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். சரி, இப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்க? இவங்க கேட்கிற கேள்விலாம் நியாயமான கேள்வி இல்லை, அல்ல அர்த்தமுள்ள கேள்வி அல்ல. இவங்க ஏதோ அவர்கிட்ட என்ன கண்டுபிடிக்கணும், குற்றம் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக என்ன பண்றாங்க? கேள்வி கேட்கறாங்க. இயேசு என்ன சொல்றாரு? நான் சொன்னாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு என்ன சொல்ல மாட்டீங்க, பதில் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்றாரு. சரி, அடுத்தது, என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். சோ முதல் கேள்விக்கு பதில் வரல. உடனே இரண்டாவது கேள்வி. என்ன கேள்வி? நீர் தேவனுடைய குமாரனா?
இப்போ இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். இப்போ இயேசு தேவனுடைய குமாரன் என்றால் அர்த்தம் என்ன? இந்த அர்த்தம் தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். இயேசு தேவனுடைய குமாரன்னா என்ன அர்த்தம்? இயேசு கடவுள் என்று அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. இயேசு யாரு? கடவுள். இயேசு தேவனுடைய குமாரன்னா என்ன அர்த்தம்? இயேசு கடவுள் என்று அர்த்தம். இப்ப இயேசு கடவுளா? கடவுள். ஆனா இவங்க கேட்கறாங்க, நீர் தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்கறாங்க. இயேசு என்ன சொல்றாரு? பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆமா, நீங்க சொல்றபடி நான் யார் தான்? தேவனுடைய குமாரன் தான், நான் கடவுள் தான் சொல்றாங்க. அவங்களால அதை என்ன பண்ண முடியல? ஏத்துக்க முடியல. ஏன்னா பாருங்க, இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க. அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவதென்ன, நாமே இவனுடைய வாயினாலே கேட்டோமே என்றார்கள். சோ இப்போ இவங்க கேட்ட கேள்வி எதுக்காக கேட்டிருக்கிறாங்க? இவரை குற்றம் கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன் குற்றம் கண்டுபிடிக்கணும்னா, அவங்களுடைய நியாய பிரமாணத்தின்படி கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ எந்த மனுஷனையும் கடவுள் என்ன பண்ணக்கூடாது? ஏத்துக்க கூடாது. ஆனா இங்க மனுஷனா இருக்கிற ஒருத்தர் தன்னை என்னன்னு சொல்றாரு? கடவுள்னு சொல்றாரு. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இயேசு கடவுள் என்ற உண்மையை அவர்களால் என்ன பண்ண முடியவில்லை? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா இயேசு கடவுள் என்று அவர்கள் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டால் எதையும் ஏற்றுக்கொள்ளணும்? அவருடைய போதனைகளையும் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ இவங்களால இயேசுவையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவருடைய போதனைகளை என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அவர் சொன்ன வார்த்தையை வச்சு அவர் மேல என்ன பண்றாங்க? அவரை குற்றப்படுத்தி எங்க கொண்டு போறாங்க? அடுத்தது 23:1 வாசிங்க. அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திற்கு பிலாத்துவினிடத்துக்கு என்ன பண்றாங்களாம்? கொண்டு போறாங்க. சரி, பிலாத்துவினிடத்துல கொண்டு போய் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு, இப்ப இவங்க கேட்ட கேள்வி 2 கேள்வி. நீ கிறிஸ்துவா, நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு பாருங்க. அடுத்த 2ஆம் வசனத்துல வாசிப்போம். இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜா என்றும் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். சோ என்ன குற்றம் வைக்கிறாங்க? இவர் தன்னை என்னன்னு சொல்றாரு? ராஜான்னு சொல்றாரு. இப்ப இயேசு அந்த கேள்விக்கு பதில் சொன்னாரா? சொல்லுங்க. அவர் பதில் சொல்லவே இல்லை. ஆனா அவர் பதில் சொல்லல. ஆனா இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? இயேசு தன்னை என்னன்னு சொல்றாரு? ராஜான்னு சொல்றாரு. அது யார்கிட்ட போய் சொல்றாங்க? பிலாத்து கிட்ட போய் சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும். பிலாத்து ரோம ராஜாவால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர். இப்ப இங்க யூதருக்கு இவர் ராஜான்னு சொன்னா யாருக்கு த்ரெட்டு? ரோம ராஜாவுக்கு த்ரெட்டு. ரோமர்களுக்கு அது பயமுறுத்துதல். அப்போ இவர் என்ன பண்றாரு? இவங்க என்ன பண்றாங்க? ரோமர்களுக்கு எதிராக இயேசு செயல்படுகிறது போல என்ன பண்றாங்க? தூண்டி விடுறாங்க. என்ன சொல்றாங்க? இவன் தன்னை என்னன்னு சொல்லிக்கிறான்? ராஜா என்று சொல்லிக் கொள்கிறான் முதல்ல. 2வது என்ன சொல்றாங்க? ராயனுக்கு என்ன கட்டக்கூடாதான்? வரி கட்டக்கூடாதுன்னு இவன் எல்லாரும் என்ன பண்றான்? தூண்டி விடுறான். இயேசு என்னைக்காவது ராயனுக்கு வரி கட்டாதன்னு சொன்னாரா? சொல்லுங்க. இயேசு பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. கேட்குறாங்க, ராயனுக்கு வரி கட்டுவது சரியா தப்பான்னு கேட்குறாங்க. இயேசு அதுக்கு சரின்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க அந்த காசை கொண்டு வாங்கன்னு கேட்குறாரு. காசை கொண்டு வரும்போது அப்போ கேட்குறாரு, இதில் போடப்பட்டிருக்கிற முத்திரை யாருடையது, இதில் இருக்கிற முகம் யாருதுன்னு கேட்குறாரு. ராயனுடையதுன்னு சொல்கிறாங்க. உடனே சொல்கிறாரு, ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்க, கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுங்கன்றார். ஏன் அதை சொல்றாரு? ஏன்னா இவங்க தங்களுடைய தவறான போதனையினால கர்த்தருடைய ஜனங்களை யார் பக்கம் இழுக்கிறாங்க? தங்கள் பக்கம் இழுக்கிறாங்க. அப்போ இவர் சொல்றாரு, நீங்க உங்க போதனையை மாற்றி ஜனங்கள் கர்த்தருடையவர்கள், அவர்களை யாரிடத்துல சேருங்கள்? கர்த்தரிடத்தில் சேருங்கள். அவர்களை உங்களுடைய தவறான போதனையினாலே உங்கள் பக்கத்தில் என்ன பண்ணாதீங்க? எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றார். இப்போ
இயேசு அந்த இடத்துலயே ராயனு நீங்க காசை ராயனுக்கு வரி கட்டாதீங்கன்னு சொன்னா என்ன ஆயிருக்கும்? அப்பவே இவரை பிடிச்சி என்ன பண்ணியிருப்பாங்க? கொண்டு போய் பிலாத்துக்கு முன்னாடி நிறுத்திருப்பாங்க. வரி கட்டது சரின்னு சொல்லியிருந்தாருன்னா ஜனங்களை என்ன பண்ணியிருப்பாங்க? தூண்டி விட்டு இயேசுக்கு விரோதமா அப்பவே என்ன பண்ணியிருப்பாங்க? பெரிய கலகத்தை ஏற்படுத்தி. ஏன்னா ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ராயனுக்கு வரி கட்டுறது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அப்போ என்ன சொல்லுவாங்க? இயேசு தேச விரோதி, நம்முடைய தேசத்துக்கு விரோதமா என்ன பண்றாரு? பேசுறாரு, ராயனுக்கு வரி கட்டுறது சரின்னு சொல்றாருன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு கலகத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனா இயேசு ராயனுக்கு வரி கட்டுறது சரின்னு சொல்லல, ராயனுக்கு வரி கட்டுறது தப்புன்னு சொல்லல. அவர் என்ன சொல்லிட்டார்னா, ராயனுடையதை ராயனுக்கு கொடு, கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுன்ட்டார். கர்த்தருடையது யாரு? ஒருத்தர் சொன்னாரு, அந்த காசுல யாருடைய முகம் இருந்தது? ராயனுடைய முகம். நம்ம எல்லாருக்கும் யாருடைய முகம் இருக்குது? சொல்லுங்க. அவர் ஒன்று சொன்னாரு, நாம் எல்லாரும் தேவ சாயல் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாம் யாருடையவர்கள்? தேவனுடையவர்கள். தேவனுடையவர்களை யாரிடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும்? தேவனிடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். அதுதான் யாருடைய வேலை? அந்த பிரதான ஆசாரியர், வேதபாரகர், பரிசேயருடைய வேலை. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? தேவனுடையவர்களை யார் பக்கம் இழுக்கிறாங்க? தங்கள் பக்கம் இழுக்கிறாங்க. எப்படி? தவறான போதனையினால மூட பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்து ஜனங்களை அறியாமலே வைத்து தங்களுக்கு அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள். அப்ப இயேசு சொல்றாரு, அவங்கள யார்கிட்ட விடுங்க? ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க, ஆண்டவர்கிட்ட விடுங்க, உங்க தவறான போதனை என்ன பண்ணுங்க? மாத்துங்க அப்படின்னு சொல்றார். சரி, இப்ப இங்க வருவோம். இப்ப இவங்க வைக்கிற முதல் குற்றச்சாட்டு என்ன? இவன் ராயனுக்கு வரி கொடுக்க கூடாதுன்னு என்ன பண்றான்? சொல்றான்னு பொய்யான குற்றச்சாட்டை அவர் மேல் வைக்கிறார்கள். இரண்டாவது என்ன சொல்றாங்க? இரண்டாவது குற்றச்சாட்டு இருங்க, வேற இடத்துல இருக்குது. அதே அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர்கள் இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோட சொன்னார்கள். சோ இரண்டாவது வைக்கிற குற்றச்சாட்டு என்ன பண்றாரு? உபதேசம் பண்ணுகிறார். உபதேசம் பண்றது தப்பா? சொல்லுங்க. வேற எந்த குற்றச்சாட்டும் அவர் மேல வைக்கல. அப்ப நல்லா கவனிங்க. முதல் வச்ச குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு. இரண்டாவது வச்ச குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு? உண்மையான குற்றச்சாட்டு. ஆனா பிலாத்து 3 முறை சொல்றாரு, இவர் செய்த எந்த தவறும் மரணத்துக்கு ஏதுவான தவறு கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி இவரை மரணத்துல ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு இவர் என்ன பண்ணல? தப்பு பண்ணல அப்படின்னு யார் சொல்றா? பிலாத்து சொல்ற. அப்போ அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுலாம் என்ன குற்றச்சாட்டுலாம்? ஒரு அடிப்படையற்ற ஆதாரமற்ற அல்லது அவருக்கு மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு பெரிய குற்றம் ஒன்றும் அவர் என்ன பண்ணல? செயல். இப்போ உபதேசம் தான் பண்ணாரு. உபதேசம் பண்ண தப்பா? உபதேசம் பண்ணா அவங்கள கொலை பண்ணிடணுமா? அப்படின்னா அவங்களும் தான் என்ன பண்றாங்க? உபதேசம் பண்றாங்க. ஆக்சுவலா யாரை தான் கொலை பண்ணணும்? தவறான உபதேசத்தை பண்றவங்கள தான் என்ன பண்ணணும்? அந்த மாதிரி பண்ணணும். இயேசு அப்படிதான் சொல்றாரு, ஒருத்தனுக்கு இடரல் உண்டாக்கினால் அவன் காலில் கல்லை கட்டி எங்க கொண்டு போய் போடு? நடு கடல்ல போடுன்றார். யாரு? இடரல் உண்டாக்குறவன. இப்போ யார் இடரல் உண்டாக்குவா? சரியான உபதேசத்தை பண்றவங்க இடரல் உண்டாக்குவாங்களா? தவறான உபதேசத்தை பண்றவங்க இடரல் உண்டாக்குவாங்களா? சொல்லுங்க. தவறான உபதேசத்தை பண்றவங்க. அப்போ இவங்களுக்கு எது பிரச்சனை? உண்மையான பிரச்சனை எது? இயேசு பண்ணுகிற உபதேசம். அப்போ இயேசு பண்ணுகிற உபதேசம் தான் அவங்களுக்கு ஆக்சுவலா பிடிக்கல. அதனாலதான் அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? கொலை செய்ய வேண்டும் என்று தந்திரமாய் வகை தேடுகிறார்கள். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு எதற்காக கொல்லப்பட்டார்? சொல்லுங்க. அவர் பண்ணின உபதேசத்திற்காக தான் கொல்லப்பட்டார். அப்போ உபதேசத்துக்காக அவர் கொல்லப்பட்ட போது அவருடைய உபதேசத்தின்படி நம்ம நடக்கலனா அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தது என்னது? வேஸ்ட். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கோங்க,
அம்பேத்கர் அப்படின்னு ஒரு சட்ட மேதை. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய நலனுக்காக அவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? சட்டங்களை, அரசியல் சாசனங்களை, சட்டங்களை எழுதி வச்சிருக்கிறார். இப்போ அது எதுக்காக எழுதி வச்சிருக்கிறார்? அவர் படிச்சு, அவர் மூளையை புழிஞ்சு இந்த இந்திய தேசத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? இதெல்லாம் அவர் செஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த சட்டத்தின்படி இந்தியர்கள் வாழவில்லை என்றால் அவர் பட்ட பிரயாசம் என்ன ஆயிடும்? வீணா போயிடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பிரயாசப்பட்டிருக்கிறார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன கிடைக்கணும்? சம உரிமை கிடைக்கணும், படிப்பு கிடைக்கணும், அந்தஸ்து கிடைக்கணும், உயர்வு கிடைக்கணும்னு அதுக்காக அவர் என்ன பண்ணார்? பாடுபட்டு அதற்காக அவர் உழைத்திருக்கிறார். அப்படி அவர் உழைத்திருக்கும் போது அதை இந்த அடித்தட்டில் இருக்கிற மக்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அவர் பட்ட பாடுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? எல்லாமே வேஸ்ட். அதே போலதான் இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணினபடினாலே, சரியான உபதேசத்தை ஜனங்களுக்கு போதித்தபடினாலே, அந்த காலத்தில் இருந்த மத போதகர்கள், மத குருமார்கள் அவரை என்ன பண்ணுகிறார்கள்? பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவரை என்ன பண்ணுகிறார்கள்? கொலை செய்தார்கள். இயேசு அதற்காக தன்னுடைய உயிரை என்ன பண்ணாரு? தியாகம் பண்ணார். ஆனா அவர் கடவுள்ன்றதுனால 3ஆம் நாள் என்ன பண்ணிட்டாரு? உயிரோடு எந்திரிச்சிட்டாரு. இப்போ இயேசு எதற்காக உயிரை கொடுத்தாரு? உபதேசத்திற்காக. இப்போ நம்ம எதை முக்கியமா பின்பற்றணும்? உபதேசத்தை பின்பற்றணும். அப்படி நம்ம அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த உபதேசத்தை நாம் பின்பற்றவில்லை என்றால் அவர் நமக்காக மரித்தது என்னவா மாறிடும்? வீணாக மாறிவிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம்? அவங்க தவறான போதனைக்காக நியாயமான நீதியான ஒருவரை என்ன பண்ணிட்டாங்க? குற்றப்படுத்தி கொலை செய்து விட்டார்கள். அப்போ நாம தவறான போதனைக்கு பின்னாடி முதல்ல என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. சரியான சத்தியத்துக்கு பின்னாடி என்ன பண்ணணும்? போகணும். நியாயமான நீதியான முறையில் என்ன பண்ண வேண்டும்? நாம் வாழ வேண்டும், நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க. அடுத்த சண்டே நம்ம அதை, இந்த சண்டே ஈஸ்டர் சண்டே, அதனால் அடுத்த சண்டே அதை நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டினியூ பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 3 காரியங்களை பார்த்தோம். 1, யூதாஸ் காரியன் முதுகுல குத்துறாள். 2வது, பேதுரு தன்னை அறிந்து கொள்ளாதவர் ஆனா மனக்கசந்து மனம் திரும்புறார். 3வது, மத போதகர் தவறான உபதேசத்திற்காக உண்மையான நபரை என்ன பண்ணுகிறார்கள்? கொலை செய்கிறார்கள். நம்ம தவறான உபதேசத்துக்கு பின்னாடியும் போகக்கூடாது, அதுக்கு மேல வைராக்கியமும் வைக்கக்கூடாது. எதுக்கு பின்னாடி போனோம்? இயேசுவுக்கு பின்னாடி போனோம், அவருடைய போதனைகளுக்கு பின்னாடி போனோம். நாம் நீதியாய் நியாயமாய் நடக்கணும். பொய்யான குற்றச்சாட்டுகளை மற்றவங்க மேல என்ன பண்ணக்கூடாது? வைக்க கூடாது. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா?